வணக்கம் மக்களே, நான் மண் காப்போம் ஆர்கானிக் ஃபார்மிங் சேனல்லேருந்து உங்களை இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா எலுமிச்சையில் வர்ற சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி ஒரு விளக்கம்தான். இது பார்த்திங்கன்னா முழுக்க வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு தாக்குதல். இதுக்கு நம்ம மண் வழியாகவும் தலை வழியாகவும் நம்ம இதை நம்ம கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இது மாற டாட்ஸ் எல்லாம் பரவலாக இலையில் வரும். அதனால் இலையிலேருந்து சூரிய சக்தி மூலியம் இருந்து நம்மளுக்கு பெறக்கூடிய அந்த பச்சையத்தை அதிகமாக கிரகிக்க முடியாமல் இந்த செடி இலைகள் மூலியமாக காய்களுக்கும் பரவும். இதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் நெட்சர்ஃப்ளை இருக்குது. நம்ம இதுகளுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கும்போது இந்த இலைகள் மூலியமாக பரவக்கூடிய நோய் அப்படியே காய்களுக்கும் பரவும். இதை நம்ம சுலபமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுக்கு நாங்கள் நெட்சர்ஃப்ளை வேர் வழியாகவும் இலை வழியாகவும் இந்த மருந்தை நம்ம இந்த செடிகளுக்கு கொடுப்பதனால நம்ம ஈஸியாக இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுக்கு சில விவசாயிகள் இதை முழுசும் தலைகளை அடிப்பாகத்தில் அந்த நோய் பட்டதுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் அடிக்கிறதுனால மண்ணும் சேர்ந்து பாதிக்குது. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஆர்கானிக் மருந்துகளை பயன்படுத்துங்க. மேற்கொண்டு இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஃபார்மர்ஸ் எங்களைய எந்த நேரத்துலையும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இதை எக்ஸலண்ட்டாக நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் இந்த பிரச்சனைகள் வேர் மூலியமாகவும் இலை மூலியமாகவும் பரவுறதுனால நம்ம நெட்சர்ஃபில் இதுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் கொடுத்து ஃபார்மர்ஸை கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்துருக்குறோம். இப்போது இது என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு செடி. இதுக்கு நாளைக்கு இதை நம்ம கொடுக்க போகிறோம். இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கீழே மண்ணிலிருந்து ஃபஸ்ட்டு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். மண்ணில் இருக்கிற பூஞ்சான் பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் இலை வழியாக வர்ற பிரச்சனையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது, மண்ணால் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம வேர் மூலியமாக நம்ம ஆரோக்கியமான ஒரு செடியை நம்ம உருவாக்கிட்டோம்னா தலை வழியாகவும் இந்த ஸ்ப்ரேவை நம்ம கொடுக்கும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நம்ம எடுக்கலாம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நெட்சர்ஃபில் ஸ்டிம்ரிச் பயோ 99 ப்ராடக்ட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். அது மூலிமா காய்கள் அதிகப்படியாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், எல்லா கொத்துலேயும் வெறும் காய்களாகவே இருக்குது. இதுக்கு நம்ம நெட்சர்ஃப் ப்ராடக்ட் தான் காரணம். இந்த நெட்சர்ஃப் ப்ராடக்டில் இப்போ நம்ம இந்த பூஞ்சானை அழிக்கிறதுக்கும் வைரஸ் தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, ரேப்பப் ஆன்டிவைரஸ் பயோ 99. இது நம்ம இதுக்கு மாதத்தில் ஒரு 3 தடவை 10 நாள் இடைவெளியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, காய்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். காய்களில் வரக்கூடிய அந்த சொறி போன்ற அமைப்பு சுத்தமாக கண்ட்ரோல் ஆகும். முதல்ல வந்த காய்கள்லேருந்து எதுவும் கண்ட்ரோல் ஆகாது. புதுசாக வரக்கூடிய காய்கள் தெளிவாகவும் நல்ல சைனிங்காகவும் பெரிய சைஸ்லேயும் வரும். அதனால் மறக்காமல் என்னுடைய மண் காப்போம் ஆர்கானிக் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.